ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சாதாரண மனிதர்கள் நமக்கு ஏதோ ஒரு அவசர பணத்தேவை ஏற்பட்டால் நம்மிடம் இருக்கும் தங்க நகைகளை அடகு வைத்து பணத்தை பெற்றுக்கொண்டு தேவைகளை சமாளித்துக் கொள்வோம். ஆனால் ஸ்ரீராமன் தனது ஒரு பொருளை அடமானம் வைத்தார் என்றால் நமக்கெல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? இந்த விஷயத்தை ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தில் 108வது ஸ்லோகத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் குறிப்பிடுகிறார். பாதாவணி பிரபவதோ ஜகதாந்திரயானாம் ராமாதபி தமதிகா நியதம் பிரபாவாத் நோச்சே கதன்னு பரதஸ்ய தமேவ லிப்சோஹோ பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரி. பரிபணம் என்றால் அடகு வைப்பது என்று பொருள். ஸ்ரீ பாதுகா தேவியை அடமானமாக பரதனிடம் கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார் தெரியுமா? ஸ்ரீராமன் தன் தந்தையின் வாக்கை காப்பாற்ற காட்டிற்கு சென்று விட்டார். தனது மாமன் ஊரான கைகேய தேசத்திற்கு பரதன் சென்று இருந்தார். திரும்பி வந்தவுடன் தந்தை தசரதன் மறைந்த செய்தியையும் ஸ்ரீராமன் காட்டிற்கு சென்ற விஷயத்தையும் தன் தாயிடமிருந்து கேள்விப்பட்டார். கடும் கோபம் கொண்டார். பெரிய சேனைகள் மந்திரிகளுடன் தானும் காட்டிற்கு சென்றார். ஸ்ரீராமனிடம் அயோத்தி திரும்பி வந்து ராஜ்ய பதவியை பெற்றுக்கொள்ளுமாறு பலமுறை வற்புறுத்தினார். அவரின் பின்னங்கால்களை கட்டிக்கொண்டு அழுதார். நாட்டிற்கு திரும்பி போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தார். எனவே ஸ்ரீராமன் தனது பாதுகைகளை பரதனிடம் அடமானம் கொடுத்து தன்னை மீட்டு கொண்டார். 14 வருடங்கள் ஸ்ரீ பாதுகா தேவியின் பிரதிநிதியாக இருந்து ராஜ்யத்தை பரதன் ஆண்டு வர வேண்டும் என்றும், பிறகு ஸ்ரீராமன் திரும்பி வந்தவுடன் பாதுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்ரீராமன் ஒப்புதல் கொடுத்தார். உலக வழக்கப்படி அடமானம் வைக்கும் பொருளுக்கு மதிப்பு அதிகம் என்பார்கள். எனவே ஸ்ரீராமனை காட்டிலும் ஸ்ரீ பாதுகைக்கு ஏற்றம் அதிகம் என்று சொல்லலாம். இதன் மூலம் பரதன் தனக்கு வந்த அபவாதத்தையும் போக்கிக் கொண்டார்.